இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஹிட்லர்னு ஒரு பேரை சொன்னா எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள வருது ஒரு சர்வாதிகாரி, ஒரு கொடூரமான லீடர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு லவ் ஸ்டோரிக்கு சொன்னாங்களா நம்ப முடியுமா? அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹிட்லரும் எவா ப்ரோன்னு ஒரு பொண்ணு மொத்தமா 16 வருஷமா லவ் பண்ணிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது சாதாரணமான லவ்ல இல்லங்க. அந்த எவா ப்ரோ என்ற அந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஹிட்லர் ரொம்பவும் பயந்துருவாராம். சரியா 1945ல ஹிட்லர் பிடிக்கிறதுக்கு ரஷ்ய ராணுவமே அவர் நாட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி இரவுல தான் தன்னோட காதலியை மேரேஜ் பண்றாரு ஹிட்லர். தான் காதலி கூட வாழணும்னு நினைச்சு மேரேஜ் எல்லாம் பண்ணலங்க. தான் காதலிக்காக ஒரு நாளாச்சு கணவனா இருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணாரு. அந்த எவா ப்ரோ என்ற அந்த ஒரு பொண்ணு ஹிட்லரை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா நம்மளும் செத்துருவோம்னு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணினாங்க. ஹிட்லர் தன்னோட உடலோ தன்னோட சாவோ எதிரிக கையால இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருந்தாரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முடிவு என்ன தெரியுமா? தன்னோட கையாலேயே தானே சாவறது. இந்த ஒரு விஷயத்தை தன்னோட மனைவி கிட்ட சொல்லும் போது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா வந்து நெருங்க ஹிட்லர் வந்து தன்னோட படைகளுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு ஹிட்லரும் தன்னோட மனைவியும் ஒரே அறைக்குள்ள போறாங்க. ஹிட்லர் தானே சுட்டுக்கிட்டு சாவறதுக்காக 2 கன்ஸை எடுத்துட்டு போயிருக்காரு. அதே போல அவங்களோட மனைவியும் 2 சைனட் மாத்திரை எடுத்துட்டு போயிருக்காங்க. வெளியே இருந்த ஹிட்லரோட ராணுவ படைக்கு ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேட்கு. ஹிட்லர் தன்னோட உடல் கூட தன்னோட எதிரிக்கு கிட்ட கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு இறந்த பின்னு என்னையும் என்னோட மனைவியும் எரிக்க சொல்லியிருக்காரு. இப்படி உலகத்தையும் நடுங்க வச்ச சர்வாதிகாரிக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்றது உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.